Shri Parashakti Vidyala CBSE Class 5th Subject Mathematics. Welcome to our 64th online class for 5th standard mathematics chapter 9 decimals. Already we learned about the equivalent decimals. Let us revise it. Equivalent decimals decimals that name the same amount are called equivalent decimals. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேம் பாக்ஸ்னு நினச்சிக்கோங்க. பார்க்குறதுக்கு இது பெருசாகவும் சின்னதாகவும் இருக்குது. இமேஜின் பண்ணிக்கோங்க, இதே அளவு தான் இதுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே 8/10, அதாவது மொத்தமே 10 பாக்ஸஸ் தான் இருக்குது. கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 காலம் தான் இருக்கும். இல்லை 8 வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம டெசிமல்ஸில் மாற்றணும்னா 0.8. எப்படி நமக்கு டெசிமலை ஃப்ராக்ஷனாக டெசிமலாகவும் மாற்றணும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே மாற்றிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 பாக்ஸஸ் இருக்குது. அந்த 100 பாக்ஸஸில் 80 பாக்ஸஸ் ஷேட் ஆயிருக்கு. ஸோ 80/100 இதை நீங்கள் வந்து டெசிமல்ஸில் மாற்றணும் அப்படின்னா 0.80ன்னு இருக்கும். இங்கே 0.8, இங்கே 0.80. இது ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் தானமா. பாருங்கள், சேம் பாக்ஸ் தான். இங்கே 2 செல்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே இதே அது பார்க்குறதுக்கு அப்படி தானமா இருக்குது. இந்த காலமும் ஃப்ரீயாக இருக்குது, அப்படி தானே. ஸோ சேம் அமௌண்ட்டு தான், ஆனால் அவங்க டிவைட் பண்ணுறதை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்குது, அப்படி தானே. ஸோ 0.8ம் 0.80ம் ஒன்று தான். ஸோ 80 மட்டும்தான் கரெக்டாக வருமா அப்படின்னா கிடையாது. 0.8, 0.80, அப்புறம் 0.800, அப்புறம் 0.8000. இப்படி நீங்கள் எவ்வளோ ஜீரோஸ் ஜாயின் பண்ணி போட்டாலும் இது எல்லாமே ஈக்குவல் தாம்மா, சரிங்களா. ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா, இங்கே 1.8, 1.80, 1.800 இது எல்லாமே ஈக்குவல். ஏன்னா இங்கே 1.8ங்கிறது இது எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஈக்குவலன்ட் டெசிமல்ஸ். ஸோ இதுவும் அப்படிதாம்மா. 3.401, இந்த 3.401 வரைக்கும் அப்படியே இருக்கும், அப்புறம் ஒரு 0, அப்புறம் 3.401 வரைக்கும் இருக்கும், அப்புறம் 00. இந்த மாதிரி எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணி பார்த்தாலும் சரி, இந்த 3.401 அது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஈக்குவலன்ட் டெசிமல்ஸ். இது எதுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதை வச்சு நம்ம லைக் டெசிமல்ஸ் அன்லைக் டெசிமல்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். Now, like decimals. Decimals having the same number of decimal places are called like decimals. நமக்கு தெரியுமா, இப்போ இது ஒரு டெசிமல் நம்பர்னு எடுத்துக்கோங்களேன். இந்த 200, அதாவது 200 அப்படிங்கிறது என்ன பாட்டு, ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்கோம். ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கும். அந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கக்கூடிய நம்பரோட பிளேசஸை டெசிமல் பிளேசஸ் அல்லது டெசிமல் பார்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும், அப்படிதானமா. டெசிமல் நம்பர்னா 3 பார்ட் இருக்குமா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹோல் நம்பர், அப்புறம் பாயிண்ட், அப்புறம் டெசிமல் பிளேசஸ் ஆர் டெசிமல் பார்ட். இங்கே பாருங்க, ஹோல் நம்பர், பாயிண்ட், டெசிமல் பார்ட். இங்க எல்லாமே அப்படிதான் இருக்கும். இங்க ஹோல் நம்பர் என்னவா இருக்கு, 0வா இருக்கு. டெசிமல் பாயிண்ட் இருக்கு, டெசிமல் பார்ட் இருக்கு. சோ இப்போ ஏ சம்ல உனக்கு 3 டெசிமல்ஸ் இருக்கு, அப்படிதானமா. இந்த 3 டெசிமல்ஸ்லயும் பாயிண்ட்க்கு அப்புறம் பாருங்களேன். இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க எத்தனை இருக்கு, ஒரு நம்பர் இருக்கா. இங்க பாயிண்ட்க்கு அப்புறமா எவ்வளவு இருக்கு, ஒரு நம்பர். இங்க பாயிண்ட்க்கு அப்புறமா ஒரு நம்பர். சோ இந்த மாதிரி பாயிண்ட்க்கு அப்புறமா டெசிமல் பிளேசஸ்ல ஒரே ஒரு நம்பர் இருந்தா இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 டெசிமல் places அப்படின்னு சொல்லுவோம், சரியா. இதை என்ன சொல்லுவோம், இதெல்லாம் 1 decimal places. So these are all like fraction. like fractionனா என்ன அர்த்தம்னா, பாயிண்ட்க்கு அடுத்து ஒன்று போல இருக்கணும். இப்போ இங்கே ஒரு டிஜிட் இருக்கு, இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட் அப்படின்னா ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் லைக் டெசிமல்ஸ். இங்கே பாருங்க, இங்கே பாயிண்ட்க்கு அடுத்து 2 டிஜிட் இருக்கு பாருங்க, அப்போ 2 decimal places. இங்கேயும் பாருங்க 2 decimal places, இங்கே 2 decimal places. உங்களோட ஹோல் நம்பர்லாம் இங்கே நீங்க பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது, சரியா. உங்களோட டெசிமல் பிளேசஸ்ல எத்தனை டிஜிட் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா அது 1 டெசிமல் பிளேசஸ். இங்க பாயிண்ட்க்கு அப்புறமா 2 டிஜிட்ஸ் இருக்கு பாருங்க, இங்கேயும் 2 டிஜிட்ஸ், இங்கேயும் 2 டிஜிட்ஸ். உங்களோட ஹோல் நம்பர் எவ்வளவு பெருசா சின்னதா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா உங்களோட டெசிமல் பிளேசஸ் பாருங்க 2 டிஜிட் தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா 2 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், சரியா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க 3 டெசிமல் பிளேசஸ் பாருங்க, 3 டிஜிட். இங்கே பாருங்க, பாயிண்ட்க்கு அப்புறமா 3 டிஜிட். உங்க ஹோல் நம்பர் 0வா இருக்கட்டும், இல்லை 1ஆ இருக்கட்டும், இல்லை 1 லேக்கா கூட இருக்கட்டும், ஆனால் உங்களோட டெசிமல் பிளேசஸை மட்டும் நீங்கள் பார்த்து தான் அதெல்லாம் லைக் டெசிமல்ஸா இல்லை அன்லைக் டெசிமல்ஸான்னு சொல்லணும். பாருங்க, இங்கே 3 இருக்கு, இங்கேயும் பாருங்க 3 டிஜிட் இருக்கு, இங்கேயும் பாருங்க 3 டிஜிட் இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவோம், 3 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ புரிஞ்சிச்சா. லைக் டெசிமல்ஸ்னா உங்களுக்கு பாயிண்ட்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய டெசிமல் பிளேசஸை பார்க்கணும். அதில் 1 இருக்குன்னா அந்த சம் ஃபுல்லாக 1 தான் இருக்கணும். இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட். அப்போ இதெல்லாம் லைக் டெசிமல்ஸ். ஸோ இது பாருங்க 2 டிஜிட், 2 டிஜிட், 2 டிஜிட், இதெல்லாம் லைக் டெசிமல்ஸ். இங்கே 3 இருக்கு. ஸோ இதெல்லாம் லைக் டெசிமல்ஸ். இப்போ அன்லைக் டெசிமல்ஸ் பாருங்க, டெசிமல்ஸ் having different number of decimal places. அதோட டெசிமல் பிளேசஸ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். are called unlike decimals. இதை வந்து unlike decimals னு சொல்றோம். பாருங்களேன், இங்க இதெல்லாம் ஒரு சம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, இங்க பாயிண்ட்க்கு அப்புறமா எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கு, 1 தான் இருக்கு. இங்க ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு, சரியா. இங்க பாருங்க, பாயிண்ட்க்கு அப்புறமா இதான் உங்க பாயிண்ட் நல்லா தெரியுதா. சோ இதுதான் உங்களோட பாயிண்ட். இந்த பாயிண்ட்க்கு அப்புறமா எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கு. இங்க பாருங்க, பாயிண்ட்க்கு அப்புறமா 3 டிஜிட் இருக்கு. இந்த மாதிரி டிஃபரண்ட் டெசிமல் பிளேசஸ் இருந்தா அது unlike decimals அப்படின்னு நம்ம சொல்றோம். Next topic, converting unlike decimals
டூ லைக் டெசிமல்ஸ். அன்லைக் டெசிமல்ஸாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், லைக் டெசிமல்ஸாக நம்ம மாற்றுறோம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தேவைப்படும். பாருங்கள், அன்லைக் டெசிமல்ஸ் கேன் பி கன்வெர்டட் டு லைக் டெசிமல்ஸ் பை ஃபைண்டிங் தயர் ஈக்குவலன்ட் டெசிமல்ஸ். ஸோ அதோட ஈக்குவலன்ட் டெசிமல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலமாக நம்ம அன்லைக் டெசிமலாக இருக்கிறத லைக் டெசிமலாக மாற்றலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் 1, கன்வெர்ட் 6.8, 7.83, 12.040 டூ லைக் டெசிமல்ஸ். இதை லைக் டெசிமல்லாம் மாற்றணும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்கே பாருங்க, இங்கே 1 டெசிமல் பிளேஸ் இருக்கு, இங்கே 2 டெசிமல் பிளேஸ் இருக்கு, இங்கே 3 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. ஸோ 1, 2, 3 டெசிமல் பிளேசஸ். இதில் எந்த டெசிமல் பிளேசஸ்மா ஹையஸ்டா இருக்கு? 3 தானமா. இங்கே 3 தானமா அதிகமாக இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ 3 தான் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பிளேஸ் டெசிமல் பிளேசஸ் இஸ் 3 தான் அதிகமாக இருக்கு. அப்போ பாருங்க, இந்த 6.8 நான் அப்படியே எழுதிட்டேன், வேற எதுவுமே செய்யலை. 6.8 போட்டேன். இப்போ எனக்கு டெசிமல் பிளேசஸ் எத்தனை டிஜிட் இருக்கணும்? 3 டிஜிட். அதுதான் நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 3. இங்கே 3 இருக்கு பார்த்தியா? ஸோ 3யை வந்து நம்மளால 2ஆலாம் குறைக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3ஆ மாற்றிக்கலாம். குறைக்கிற நான் இதை முதல்ல தெளிவாக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். பாருங்க, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கு, இன்னும் எனக்கு 2 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா இது 3 டெசிமல் பிளேசஸ் ஆகிடும். ஸோ நான் 2 zeros ஜாயின் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். சரிங்களா? யாரும் 8க்கு இந்த சைடு போய் ஜாயின் பண்ணிடாத, அது தப்பு. 8க்கு அப்புறமா எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்க, இங்கே 7.83. ஆக்சுவலாக இந்த 7.83ல எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கு? 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. இந்த 2 டெசிமல் பிளேசஸ் 3 டெசிமல் பிளேசஸாக மாற்றோம்னா அது கூட ஒரு 0 போட்டால் போதும்லாமா? இப்போ பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3 டிஜிட்ஸ் வந்துருச்சு, இங்கேயும் 3 டிஜிட்ஸ் வந்துருச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஆல்ரெடி 3 டிஜிட் தான் இருக்கு. ஸோ நம்ம இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிட்டோம், 12.040. ஓகேவா? இப்போ நம்மளுடைய லைக் டெசிமல்ஸை எழுதலாமா? பாருங்க, என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, 6.800, 7.830, 12.040 are like decimals. ஓகேவா? நெக்ஸ்ட், கம்பேரிங் அண்ட் ஆர்டரிங் டெசிமல்ஸ். ஃபர்ஸ்ட் கம்பேரிங் டெசிமல்ஸ் எப்படி கம்பேர் பண்ணுறோம்? கம்பேர்னாலே கிரேட்டஸ்ட் சைன், ஸ்மாலஸ்ட் சைன் ஆர் ஈக்குவலா அப்படின்னு பார்க்குறதாமா கம்பேரிசன். இங்கே உங்களுக்கு சம் கொடுத்துருக்காங்க பாருங்க, விச் நம்பர் இஸ் பிக்கர். இங்கே கொடுத்துருக்க 2 நம்பரில் எந்த நம்பர் பிக்கர் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ எந்த நம்பர் இருக்கு? 3.612 இருக்கு, ஆர் 3.621 இருக்கு. இது ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷன்ஸ், லைக் டெசிமல்ஸ் தானேமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஆர் முதல்ல இந்த நம்பரை அதோட பிளேசஸ்ல எழுதிக்கோங்க. 3.612 அப்படின்னு நான் எழுதிட்டேன். இப்போ செகண்ட் நம்பரை நான் எழுதும் போது பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களாமா? ஸோ இங்கே பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். பாயிண்டோட இடத்த மாற்றி வைக்கக்கூடாது. இங்கே பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக நான் பாயிண்ட் வச்சுட்டேன். பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ நான் 3 போட்டுட்டேன். பாயிண்ட்டுக்கு அப்புறமா இங்கே என்ன இருக்குது? 621 இருக்குது. ஸோ 6க்கு நேராக 6, அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு நேராக ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட்டுக்கு நேராக செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட்டுக்கு நேராக தேர்ட் டிஜிட். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த ஹோல் நம்பரும் இந்த ஹோல் நம்பரும் சேம். இதோட ஃபர்ஸ்ட், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளேசஸ் ரெண்டுமே சேம். எந்த பிளேசஸ்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அந்த செகண்ட் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 100th பிளேஸு. இந்த 100th பிளேஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே 1 இருக்குது, கீழே 2 இருக்குது. ஸோ 1 பிக்கரா 2 பிக்கரா? கண்டிப்பாக 2 தான் பிக்கர். ஸோ நம்ம எழுதுறது எப்படி எழுதணும்? 3.612 ஃபர்ஸ்ட் டிஜிட் இங்கே இருக்குது, 3.621. So which is greater ma? This is greater. So 3.612 is less than 3.621. So bigger number is என்னதுமா? 3.621. bigger number is என்னதுமா? 3.621. ஓகேவா? நெக்ஸ்ட், ஆர்டரிங் டெசிமல்ஸ். ஆர்டரிங்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? இங்கே என்ன மாதிரியான ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Example 3, arrange 21.012, 21.002, 24.102 in increasing order. Increasing order na ascending order. ஓகேவா? இங்கே பாருங்க, முதல்ல அவங்க கொடுத்த நம்பர் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே லைக் ஃப்ராக்ஷன்ஸா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் பண்ணணும். நம்ம இங்கே செக் பண்ணோம் தானே, இங்கே எல்லாமே லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இங்கேயும் லைக் ஃப்ராக்ஷனான்னு பாருங்க, அதாவது பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 3 டிஜிட், அதாவது நம்பர் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. மேடம் இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இல்லை மேடம், அப்போ ஈக்குவல் இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடாது. டிஜிட்ஸ், நம்பர் ஆஃப் டிஜிட், எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3, இங்கே 3 டிஜிட் இருக்குது. இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறமா 1 2 3 3 டிஜிட் இருக்குது. இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறமா 1 2 3 3 டிஜிட் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் இன் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இது எல்லாமே லைக் டெசிமல்ஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 21.012. இதில் ஹோல் நம்பர் எதுமா? 21 தானமா? ஸோ ஹோல் நம்பருக்கு நேராக நான் என்ன போடுறேன்? 21 அப்படின்னு எழுதியிருக்கிறேன். டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, 012 தான் இதோட டெசிமல் பார்ட்டு. ஸோ 012 நான் போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 21.002 21ங்கிறது ஹோல் நம்பர், பாயிண்ட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் 002 போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 24.102. ஸோ 24ங்கிறது உனக்கு ஹோல் நம்பர், பாயிண்ட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் 102.
சரிங்களா? இப்போ நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதும்போது நம்மளோட ஹோல் நம்பர்ஸ் தான் செக் பண்ணணும். சரியா? இன்க்ரீசிங் ஆர்டர்னா என்ன அர்த்தம்? ஸ்மாலர் டு பிக்கர். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு எழுதணும். இங்க பாருங்க, இங்க எதெல்லாம் சின்ன நம்பர்? 21 சேம் ஈக்குவலா இருக்கு. ஸோ ஹோல் நம்பர் உனக்கு ஈக்குவலா இருந்தா நெக்ஸ்ட் அதோட டெசிமல் நம்பர்ஸை செக் பண்ணணும். நம்ம டெசிமல் நம்பர்ஸ்ல எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க 0, இங்க 0. ஸோ ரெண்டுமே சேமா இருக்கு, விட்டுருங்க. இங்க பாருங்க, மேல 1 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்ப எதுமா சின்னது? இந்த 21.002 தானே இருக்கிறதுலே சின்னது. ஸோ நம்ம எழுதுறோம் 21.002 which is less than. ஏன்னா இருக்கிறதுல இதுதான் சின்ன நம்பர். இதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்னது? இருக்கிறதே 21 ரெண்டே 2 21 இருக்கு. அதுல ஒரு 21 சின்ன நம்பர்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்தது 21 தானே இது பெருசு. ஸோ 21.012 which is less than. so 21 முடிஞ்சு போச்சு. அடுத்த நம்பர் 24. so 24 தான் பிக்கர். அதுக்கு அடுத்து 24.102. so this is your increasing order for your given decimals. Next ma'am, self practice 9b. Write the following decimals in ascending order. This is also the increasing order. Ascending order na smaller to bigger. B problem பார்க்க போறோம். பாருங்க, 0.72 7 மட்டும்தான் இங்க இருக்கு. இங்க 7.2. இதோட டெசிமல் நம்பர்ஸ் பாருங்க, இங்க 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. இங்க டெசிமல் பிளேசஸ் எதுவுமே இல்லை. இங்கே 1 இருக்கு. ஸோ இது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கு. நம்ம அசெண்டிங் ஆர்டர் எழுதும் போதும் சரி, டிசைனிங் ஆர்டர் அல்லது கம்பேர் பண்ணும் போதும் சரி, அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தால் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை லைக் ஃப்ராக்ஷனாக நம்ம டெசிமல்ஸ், லைக் டெசிமல்ஸாக நம்ம மாற்றணும். சரியா? ஸோ கன்வெர்ட்னு கொடுத்துட்டு இந்த இருக்கிற கொஸ்டினை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இன்டூ லைக் டெசிமல்ஸை நம்ம மாற்ற போகிறோம். இப்போ லைக் டெசிமல்ஸை மாற்றினா நமக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது கிரேட்டஸ்ட் டெசிமல் பிளேசஸ், டெசிமல் நம்பர்னு பார்க்கணும். பாருங்க, ஸோ நம்ம இங்கே என்ன எழுதணுமா? இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ், டெசிமல்ஸோட கிரேட்டஸ்ட் நம்பர் எந்த டெசிமல் பிளேசஸாக இருக்குன்னு பாருங்க. இங்கே 2 தான் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 2 தானமாக இருக்கிறதுல கிரேட்டஸ்ட். ஸோ 2ன்னு போட்டுக்கிறோம். சரியா? ஸோ பாருங்க, 0.72 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே எழுதிட்டோம். இங்கே 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. ஸோ இதை அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே 7 மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது 7.0, ஒரு 0 இருக்கு. ஸோ இன்னொரு 0 நான் சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 7.2. ஸோ இருக்கிறத நான் அப்படியே எழுதிட்டேன். ஸோ இங்கே எனக்கு 2 பிளேசஸ் வர்றதுக்கு நான் இங்கே ஒரு 0 ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, உங்களுக்கு இதுதான் உங்களோட லைக் டெசிமல்ஸ். அப்படி தானேமா? இந்த லைக் டெசிமல்ஸை ஹோல் நம்பர் எது, பாயிண்ட் எது, டெசிமல் பார்ட் எது. ஆக்சுவலாக இது அவசியம் இல்லை. இது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேக் பண்ணக்கூடியது தான். இல்லை மேடம், நான் இதை பார்த்தோன்னே நான் வந்து கரெக்டாக நான் எழுதிடுவேன் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் எழுத வேண்டாம். ஓகேவாமா? இப்போ பாருங்கள், 0.72 ஹோல் நம்பர் 0, அப்புறம் ஒரு பாயிண்ட், டெசிமல் பார்ட் 72. இங்கே பாருங்கள் 7.00 ஹோல் நம்பர் 7.00. இங்கே பாருங்கள் 7.20. ஸோ ஹோல் நம்பர் 7.20. இப்போ சொல்லுங்கள், இதை பார்த்தோன்னே சின்னது எதுன்னே நமக்கு தெரியும். ஹோல் நம்பர் 0ன்னு இருக்கிறது தான். அப்போ 0.72. மேடம் இங்கே 72ன்னு இருக்குல்ல, அப்போ இது பெருசு தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஹோல் நம்பரை தான் முதல்ல செக் பண்ணணும். ஹோல் நம்பரில் எது சின்ன நம்பரோ அதுதான் உனக்கு சின்ன நம்பராக இருக்கும். உன்னோட டெசிமல் பார்ட் எவ்வளோ பெருசாக கொடுத்தாலும் சரி, ஹோல் நம்பர் சின்னதுன்னா அந்த டெசிமல் நம்பரே சின்னது தான். சரியா? ஸோ இங்கே 0.72 தான் இருக்கிறதே சின்ன நம்பர். ஸோ 0.72 which is less than. நெக்ஸ்ட் பாருங்க, 7 7 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதோட டெசிமல் பார்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க 0, இங்கே பாருங்க 2. ஸோ கன்ஃபார்மாக நமக்கு 7.00ங்கிறது தான் நெக்ஸ்ட் கிரேட்டர் நம்பராக இருக்கும். அப்போ 7.00. ஸோ which is less than. இங்கே பாருங்க 7.20. ஸோ 7.20. புரியுதாமா? இப்படி தான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இதே மாடல் தான்மா. இந்த டிசைனிங் ஆர்டர்னு மட்டும் போட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை இங்கே மாற்றி எழுதிட்டா அதுதான் உங்களுக்கு டிசைனிங் ஆர்டர். Next, descending order. Write the following in descending order: 4.712, 47.12, 42.71, 4.271. ஓகேவா? இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்க number solution, convert these unlike fraction into like decimals. The greatest number of decimal பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ கன்ஃபார்மாக நமக்கு 3 தான் நமக்கு தெரியும். சரியா? அதனால நம்ம 3 கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அன்லைக் டெசிமல்ஸை லைக் டெசிமல்ஸாக மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4.712 4 எல்லாம் பார்க்க வேண்டாம். பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை பிளேசஸ் இருக்குது? 3 பிளேசஸ் இருக்கா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிட்டோம் 47.12. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட் தானே இருக்குது. 3 டிஜிட் ஆகிறதுக்கு ஒரு 0. அதுக்கடுத்து பாருங்கள் 42.71. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட் இருக்குது. ஸோ 3 டிஜிட்டாக மாற்றுறதுக்காக ஒரு 0 போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் 4.271. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹோல் நம்பராக பாயிண்ட் டெசிமல் பார்ட்டா இந்த லைக் டெசிமல்ஸை தான் நம்ம மாற்றணும். ஸோ இதெல்லாம் உனக்கு என்னதுமா? லைக் டெசிமல்ஸ். ஸோ இந்த லைக் டெசிமல்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாற்ற போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பரில் 4.712ல் ஹோல் நம்பர் வந்து 4.712. நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் 47 ஹோல் நம்பர் 0.120. இது எழுதும் போது கரெக்டாக எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கவனித்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள்
42 whole number 0.710. நெக்ஸ்ட் பாருங்க 4, இந்த நம்பரில் 4 தான் ஹோல் நம்பர் 0.271. இப்போ இது உங்களுக்கு டிசைனிங் ஆர்டர். இது என்னதுமா? டிசைனிங் ஆர்டர். டிசைனிங் ஆர்டர்னா என்ன அர்த்தம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு நம்ம மாற்றி எழுதணும். சரி, இந்த ஹோல் நம்பரை பார்த்து சொல்லுங்க, எது பெரிய நம்பர்? 4, 47, 42, 4. ஸோ 47 தான் பெருசு. ஸோ அந்த டெசிமல் நம்பரை எழுதணும், 47.120. ஸோ பாருங்க 47.120 which is greater. இதுதான் இருக்கிறதுலே பெருசு. நெக்ஸ்ட் 47க்கு அடுத்து எதுமா? அடுத்த கிரேட்டஸ்ட் நம்பர் 42, அதாவது அதை விட சின்னது. ஸோ 42.710. ஸோ which is greater than இது. அதுக்கப்புறம் பாருங்க 2 4 இருக்குது உங்களுக்கு, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே இங்கே ஹோல் நம்பர் ஈக்குவலாக இருந்தால் நெக்ஸ்ட் நம்ம எந்த பார்ட்டை பார்க்கணும்? டெசிமல் பார்ட்டை பார்க்கணும். இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் 7 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக மேலே உள்ளது தான் நம்ம பெருசாக இருக்கும். ஸோ நம்ம என்ன எழுதுகிறோம்? 4.712. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இந்த நம்பர் 4.271. ஸோ which is greater. எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால நான் இங்கே எழுதுகிறேன், நீங்கள் அதுங்க கண்டினியூ பண்ணி எழுதுங்க. ஸோ which is greater than 4.271. Okay, Mama? This is your ascending order. Next, fourth problem, state the following statement whether true or false. இது true or false தான் சொல்லணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 33.48 greater than 33.42 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம் ஹோல் நம்பர் ரெண்டுமே ஈக்குவல், 33. டெசிமல் பார்ட் பாருங்க, இது 48, இது 42. அப்போ இதில் எது கிரேட்டர்? இது தானமா கிரேட்டர். அப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. 33.48 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். எதை கம்பேர் பண்ணும்போது 33.42. ஸோ இங்கே என்ன எழுதிருங்க? ட்ரூ. சரியா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 4.7 இது, சரி 8.7 இது, லெஸ் தென் 8.68. இங்கே ஹோல் நம்பர் ரெண்டுமே 8 தான். ஸோ லீவ் இட். நெக்ஸ்ட் see the decimal part. decimal part here 7. ஃபர்ஸ்ட் பிளேஸ் 7. இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னது? 6 தான். இங்கே 7 இருக்கு. அப்படி தானேம்மா? ஸோ இங்கே எது கிரேட்டர்? 8.7 தான் கிரேட்டர். ஆனால் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க, 8.68 தான் கிரேட்டர் அப்படின்னு. எப்படி மேடம் இங்கே 8.7 தான் இருக்குது, இங்கே 8.68 இருக்கலாம் மேடம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இதை லைக் டெசிமலாக நீங்கள் மாற்றும் போது இது ஆக்சுவலாக அன்லைக் டெசிமலாக இருக்குது. இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கே 2 பார்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் லைக் டெசிமலாக மாற்றிங்கன்னா 0 போட்டுப்பீங்க தானே. நான் அதான் சொன்னேன், கம்பேரிஷனோ ஆர்டர் பண்ணுறதோ, அசனிங் ஆர்டராக இருக்கட்டும், டிசைனிங் ஆர்டராக இருக்கட்டும், கண்டிப்பாக அது எப்படி இருக்கணும்? லைக் டெசிமல்ஸில் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ லைக் டெசிமலாக மாற்றி பார்க்குறோம். நீங்கள் யோசிக்கிற மாதிரியே பாருங்கள், இது 70, இது 68. அப்போ எது பெருசாக இருக்கணும்? 70 தானே பெருசாக இருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதுறோம்? ஃபால்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் பேஜ் நம்பர் 115 செல்ஃப் ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட்டில் நம்ம பி ப்ராப்ளம் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ நீங்கள் ADEC இந்த 4 ப்ராப்ளம்ஸும் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒனில் ஆஸ் யூஷுவல் டி ப்ராப்ளம் பண்ணிட்டோம். ஸோ ABC 3 ப்ராப்ளம்ஸ். தேர்ட் ஒன் நீங்கள் இதுக்கு எதுவும் ஸ்டெப் எழுதணுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ நீங்கள் இதை என்ன சொல்லணும்? இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே லைக் டெசிமல்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாமே லைக் டெசிமல்ஸ் தான் இருக்குது. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிருங்க. ஃபஸ்ட்டு எது சின்ன நம்பர் பாருங்கள்? 83, 87, 87, 81, 83. ஸோ 81 தான் சின்ன நம்பர். அப்போ 81.890 இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் பாருங்கள் 83 ரெண்டெண்ணா இருக்குது. ஸோ அதுக்கடுத்து டெசிமல் பார்ட் பார்க்குறீங்க, இங்கே 65, இங்கே 56. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் சின்ன நம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி அசெண்டிங் ஆர்டரில் எழுதினா மட்டும் போதும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டேட் வெதர். இதுலையும் A ப்ராப்ளம் முடிச்சிட்டோம், P ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். நீங்கள் C, D, E, F. These are all homework for you. So students, we will meet in our next class. Thank you.